Hey guys, welcome back. Motorola தரப்புல இருந்து இந்தியால இன்னைக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல Motorola E7 Plus என்ற ஒரு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போன் வந்து 9500 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் மைனஸ் அண்ட் இவங்க லான்ச் பண்ண பிரைஸ்க்கு வந்து இதுதான் பெஸ்ட்டா இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் சார் வந்து 1 வாட் per kg கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ வந்து 1.4 வாட் per kg. ஸோ சார் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் அண்ட் பில்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு கிரேடியன் பேக்கில் கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர். ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த டார்க்கான டோன், கீழே வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அந்த டுவல் டோன் ஃபினிஷாக தெரியுது. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேலாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ட்ராப் டிசைனோட வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட வெயிட்டு நம்ம பார்த்தோன்னா 180 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட்டை வந்து இந்த வாட்டி நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் திக்னஸ்னு நம்ம பார்த்தோன்னா 9.1 mm இருக்குது. ஸோ கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது. எதுக்காக இவ்வளோ திக்னஸ் இருக்குன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனோட திக்னஸ் அதிகமாக இருக்குது. பட் வெயிட் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் எடுத்தோம்னா பேக் சைடில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டோரோலா சிம்பிள்லேயே வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவோட மாடியூல் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ஸ்கொயர் ஷேப் மாடியூலோட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து 6.5 inch கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி வந்து 269 ppi கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எடுத்துட்டோம்னா 720p ரெசல்யூஷன் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க பேனல் நம்ம பார்த்தோன்னா IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொஞ்சம் டாலான சைடில் இருக்கும். ஸோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால 87% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் மல்டிமீடியான்னு எடுத்தோம்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பாட்டமில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டுனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 10 வருது. பட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மோட்டோரோலா கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. அப்டேட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வரும். உங்களுக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து ரொம்ப கம்மி. மோட்டோவோட சொந்த ஆப்ஸ் அந்த மோட்டோ ஆக்ஷன் ஆப் இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ப்ளோட்வேருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மற்ற UI கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் அந்த வெனிலா வெர்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தமாக ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பேக் சைடு 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா செட்டப். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து 2 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.7. ஸோ ஒரு நல்ல வைடரான ஆப்பர்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்ல பிரைட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது பட்ஜெட்ன்றதுனால லோ லைட் ஃபோட்டோஸ் ஓரளவு டீசென்ட் ஃபோட்டோஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இதிலேருந்து. அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா எப்போவுமே கொடுக்கறது தான் அந்த 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேமரா பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பை தி சேம் டைம் வந்து வெயிட் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த விதத்தில் வந்து கண்டிப்பாக மோட்டோரோலாவை நம்ம பாராட்டியே ஆகணும். பட் இதில் சார்ஜிங் நம்ம பார்த்தோன்னா 10 வாட்க்கான அடாப்டர் தான் பாக்ஸில் பண்டில் பண்ணி தராங்க. ஃபாஸ்டாக சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடையாது. இந்த இதெல்லாம் இல்லாமல் மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இவங்க கொடுத்த அடாப்டர் யூஸ் பண்ணாலே எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 2.5 hours வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த ஸ்னாப்ட்ராகன் 460 வந்து ஸ்னாப்ட்ராகன் 450க்கு ஒரு சக்ஸஸர். ஸோ இந்த SoC வந்து 11 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 8 கோர் CPU. அதில் இருக்க 8 கோர்ஸுமே வந்து Cryo 240 பேஸ்டு கோர். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். பை த சேம் டைம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 450 கம்பேர் பண்ணும்போது நல்ல CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் GPU நம்ம எடுத்துகிட்டோம்னா Adreno 610க்கான GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே GPU வந்து நம்ம 6 சீரீஸ்லையுமே வந்து சில ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த SoCயில் வந்து Spectra 340 ISP இருக்குது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் குவால்காம்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனோட நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 460 வந்து என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான CPU தான் இது. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட் எடுத்துகிட்டா சிங்கிள் வேரியண்ட்டில் மட்டும்தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM அண்ட் 64GB மாடலில்
உங்களுக்கு வந்து eMMC 5.1 சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் இல்லை. நீங்கள் வந்து 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ரேம் டைப்புன்னு எடுத்துகிட்டோம்னா LPDDR 4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 460 HD+ டிஸ்பிளே அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இதோட காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். 9500 ரூபாய்க்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி நார்சோ 20A லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம அதில் எதிர்பார்க்கலாம். CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து 460 விட ஸ்லைட்டாக உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் GPU பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து டிஃபரன்ஸே இருக்காது. நார்சோ 20A கூட வந்து இதே பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட யூனிக்னஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, உங்களுக்கு ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சரி, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நான் ஒப்பீனியன்ஸ் வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு கஸ்டம் ஸ்கின் வித் நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20A சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த பியூரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோட்டரோலா சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் மோட்டரோலா சைட்லேருந்து ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக லான்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.